படி விநாயகா, பச்சினேன் உன் பாதம் தனையே படி விநாயகா. பதியே கணபதியே மகா கணபதியே, உலகில் பஞ்சமும் பஞ்சமும் இல்லாது அருள் புரிவாய் படி விநாயகா. எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் அருளாலே, எல்லாம் வல்ல ஈசனின் அருளாலே, இந்த திருப்போரூர் கந்தசுவாமி திருத்தலத்திலே கிருத்திகை மகா தினத்தை முன்னிட்டு முருகனின் அருளை பெற வந்திருக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் அடியேன் பீமநாதனின் அன்பு வணக்கங்கள். இது மாதிரி கிருத்திகை தினமாக இருக்கட்டும் அல்லது பெருவிழாவாக இருக்கட்டும், திருவிழாவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த திருத்தலத்திலே வாழ்க்கைக்கு தேவையான மிக முக்கியமான விஷயங்களை சிந்திப்பது என்பது கடந்த ஆண்டிலிருந்து நமக்கு வழக்கமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அது மாதிரி இப்பொழுது இந்த மகா கிருத்திகை தினத்திலே நம்ம எதை பற்றி சிந்திக்க போறோம் அப்படின்னா, நான் எப்பொழுதும் உபன்யாசத்தை துவங்கும் பொழுது ஒரு வசனத்தை சொல்லிவிட்டு துவங்குவேன். பேசும் பொழுது தலைப்புடன் பேச வேண்டும், வாழும் பொழுது நோக்கத்துடன் வாழ வேண்டும். பேசும்போது தலைப்பு இல்லாமல் பேசணும்னு வைங்கோ, எதை பத்தி பேசணும்னு யாருக்கும் ஒன்றும் புரியாது. அது மாதிரி வாழும் பொழுது நோக்கம் இல்லாமல் வாழ்ந்தால் எதற்காக வாழ்கிறோன்னே தெரியாது. எல்லா செல்வங்களும் இருந்தாலும் தன்னிறைவு இல்லாமல் இருக்கும். அது மாதிரிதான் பேச்சும். அப்போ இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு என்ன அப்படின்னா, குருவும் அருளும் அப்படிங்கிற தலைப்புல நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். இந்த இரண்டு சொற்களுமே உங்கள் எல்லாருக்கும் நன்னா பரிச்சயமான சொல் தான். உங்களுக்கு குரு அப்படின்னாலும் என்னன்னு தெரியும், அருள் அப்படின்னாலும் என்னன்னு தெரியும். ஆனா இது இரண்டும் சேரும் பொழுதுதான் நம் வாழ்க்கையிலே அனைத்து விதமான சுபிக்ஷங்களும் நமக்கு கிடைக்கிறதுங்கிறது தான் நிதர்சனம். அப்ப தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த இரண்டு சொற்களுக்கான அர்த்தத்தை நம்ம விரிவா பார்த்துட்டு நம்ம உபன்யாசத்துக்குள்ள போயிடலாம். இப்போ நமக்கு குரு என்ற சொன்ன அர்த்தம் என்னன்னு தெரியும், வழிகாட்டுபவர் அப்படின்னு அர்த்தம். நமக்கு ஆண்டோர் பெருமக்கள் என்ன சொல்லியிருக்க, மாதா பிதா குரு தெய்வம், இது எல்லாருக்கும் நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் இல்லையா. இப்போ நம்ம இந்த பூ உலகிற்கு வந்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு யாருடைய கிருபை வேணும், அம்மாவோடவும் அப்பாவோடைய கிருபை இருந்தா தான் நம்ம இந்த பூ உலகிற்கு வர முடியும். இந்த ஆன்மாவாகப்பட்டது உயிரை பற்றணும் அப்படின்னா அதற்கு தாயும் தந்தையும் அவசியம். அவ இருந்தாதான் நம்ம இந்த பூ உலகிற்கு வர முடியும். சரி, வருவதற்கு தாயும் தந்தும் போதுமானது, தந்தையும். இந்த பூ உலகத்திலே போறோம்னு வச்சுங்கோ, இறைவனுடைய திருவடியை சேர வேண்டும் வச்சுங்கோ, அதுக்கு யாருடைய தெய்வம் வேணும்? அப்படிலாம் ஒன்றும் தெய்வம் தேவையில்லையா சுவாமி, எப்படி பிறந்தோமோ அது மாதிரி இறந்து போயிடலாமே அப்படின்னா, குருவின் அருள் இருந்தால் மட்டும்தான் நம்மால் என்ன பண்ண முடியும், பிறவி பெருங்கடலை நீந்தி தாண்டி போக முடியும். இப்ப இறைவன்கிட்ட போனோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாது, போயிட முடியாது. ஒரு குருவாகப்பட்டவர் வழிகாட்டினால்தான் நம்ம என்ன பண்ண முடியும், இறைவனுடைய திருவடியை அடைய முடியும். ஆக நாம் இந்த பூமியிலே பிறக்க வேண்டும் என்றால் தாயின் தந்தையின் அருள் அவசியம். கர்ம வினைகளை தீர்த்து இந்த பூ உலகை விட்டு இறைவன் திருவடியை சேர வேண்டும் என்றால் கட்டாயமாக குருவின் அருள் என்பது மிக அவசியமான ஒன்று. நம்மகிட்ட நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, சுவாமி நாங்க பாட்டுக்கு வாழ்க்கையில நாங்க பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம், ஒழுக்கமா தான் வாழறோம், நேர்மையா வாழறோம், கொஞ்சம் ஆசை இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல, இருந்தாலும் என்னமோ தெரியல ஒரு நிறைவு இல்லாம இருக்க சுவாமினா அதுக்கு காரணம் நமக்கு குருவை கண்டுபிடிக்க தெரியல. குரு இருந்து அவர் நமக்கு வழிகாட்டினாதான் நமக்கு இப்ப என்ன பண்ண முடியும், எங்கேயும் போக முடியும், வர முடியும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு கூகுள், இப்போதைக்கு நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச குரு யாரு, கூகுள் தான். இந்த சின்னதாக 2வது 3வது படிக்கிற பையனா இருக்கட்டும், அல்லது மாவட்ட ஆட்சியராக இருக்கட்டும், மருத்துவராக இருக்கட்டும், ப்ரொஃபஷனல் டிகிரிஸ் எதுவாக இருந்தாலும் என்ன பண்றோம், எதுனாலும் இந்த வெத்தலை போடுற மாதிரி செல்போனை திறந்து கூகுளை பாக்குறோம் இல்லையா. எல்லாத்துக்கும் கூகுள் நமக்கு என்னவா இருக்கு, கூகுள் குரு. அதுக்குதான் அப்பயே தெரிஞ்சு ஜீன்னு வச்சிருப்பா போட்டிருக்கு, குரு அப்படிங்கிற மாதிரி. அப்போ அது மட்டும் நமக்கு என்ன பண்ணிடாது, இங்கேயிருந்து ஒரு இடத்துக்கு போகணும்னு கூகுள் மேப்மான வழி காமிக்கலாம். ஆனா வாழ்க்கையிலே வழி காண்பிப்பதற்கு குரு என்பவர் அவசியம். அதனாலதான் குரு இல்லாதனால்தான் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும். சரி, இப்ப குரு மிக முக்கியமானவர் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இரண்டாவது அருள்.
இப்பயே கோயிலுக்கு வரும்பொழுது எல்லா கோயிலையும் நீங்க பார்க்கலாம், அருள் மிகு அப்படின்னு போட்டுதான் அது பக்கத்துல சுவாமியோட பேரை போட்டிருப்பார். வெறும்னு அருள்னு போட்டிருக்க மாட்டார். அப்ப மிகுதியான அருளை பாய்ப்பவர் யாரு? இறைவன் தான் கட்டாயமா. இப்போ இந்த அருள் என்ற சொல்லுக்கு அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சுருக்கமா கண்ணப்ப நாயனாருடைய தலைப்பை தொட்டுட்டு நான் தலைப்புக்குள்ள போறேன். இப்போ கண்ணப்ப நாயனார் நமக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சவாதான். அந்த சிவலிங்கத்திலிருந்து ரத்தம் வரும். இவர் என்ன பண்ணார்? தன் கண்ணை பேத்தெடுத்து அப்பினார். அதனாலதான் அவர் போய் இயற்பெயர் பின்னனாரா இருந்தாலும் கண்ணை அப்பிய காரணத்தினாலே கண்ணப்ப நாயனார் அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெரிஞ்ச நிறைய பேர் யூடியூப்ல பார்த்திருக்கலாம், பழைய படங்கள்ல பார்த்திருக்கலாம், புத்தகத்துல படிச்சிருக்கலாம், நமக்கு தெரிந்த புராணம் தான். ஆனா அவரை சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்டர் தொகையிலே பேசும்போது என்ன சொல்றார் அப்படின்னா, கலைமணிந்த சீர் நம்பி கண்ணப்பருக்கடியேன் அப்படின்னு எழுதியிருக்காரு. ஒன்றும் கஷ்டம்லாம் பட வேண்டாம், நான் தமிழ் வகுப்புலாம் எடுக்க மாட்டேன், இந்த அர்த்தத்தை மட்டும் சொல்லிட்டு நம்ம உள்ள போயிடலாம். அவர் என்ன சொல்லியிருக்கார் சுந்தரமூர்த்தி நாயனார்? கண்ணப்பர் பயங்கரமா படிச்சவர், கலைமலிந்த சீர் நம்பினா என்ன, பயங்கரமான கல்வி அறிவை பெற்றவர் அப்படின்னு அர்த்தம். ஆனா அவர் எந்த குலத்துல பிறந்திருந்தார்? அவர் பிறந்த குலம் வேடுவர் குலம். என்ன, வேட்டையாடுவார். அவருக்கு வேற எதுவும் தெரியாது. வில்லு இருக்கும், அம்பு இருக்கும், காட்டுக்கு போவார், மறைஞ்சி வேட்டையாடுவார். வேட்டையாடுற மனுஷனை படிக்காத ஒரு ஆளை பார்த்து எப்படி சுந்தரமூர்த்தி நாயனார் யாரு? சிவபெருமானின் சாயா ரூபம். கண்ணாடியில பார்த்து சுந்தரா வாடான்னார். அப்படி வந்தார் இல்லையா? அப்படிப்பட்ட சுந்தரமூர்த்தி நாயனார் தப்பா எழுத வாய்ப்பு இருக்கும்? எழுத வாய்ப்பு இல்லை. ஆனா நம்ம படிச்ச புராணத்தை பார்த்தோம் அப்படின்னா கட்டாயமா கண்ணப்ப நாயனார் என்ன படிக்கலைங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. ஆனா ஏன் இப்ப சுந்தரமூர்த்தி நாயனார் அப்படி எழுதின? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இறைவன் அவருக்கு என்ன பண்ணார்? காட்சி அளித்தார். யாருக்கு இறைவன் காட்சி அளிப்பார்? யாருக்கு நிறைய அருள் இருக்கோ அவளுக்கு தான் என்ன பண்ணுவார்? இறைவனாகப்பட்டவர் காட்சி அளிப்பார். இப்ப யாருக்கு அதிகப்படியான அருள் இருக்கும்? யாரிடம் அதிகப்படியான அன்பு இருக்கிறதோ அவருக்கு தான் அதிகப்படியான அருள் இருக்கும். அப்படியா? அப்படின்னு கண்ணப்ப நாயனார் அன்பை செலுத்திட்டார். நமக்கு நிறைய அன்புகள்லாம் தெரிஞ்சிருக்கும். மனிதன் இறைவனிடத்து அன்பு செலுத்துவது, மனிதன் அடுத்த மனிதனிட்ட அன்பு செலுத்துவது, மனிதன் ஒரு மிருகத்திடம், என்ன ஒரு பசுமாடு, மனுநீதி சோழனுடைய கதை நமக்கு தெரியும், அன்பு செலுத்துவது. அடுத்தது பறவையிடம் அன்பு செலுத்துவது, சுபிசோழ சக்கரவர்த்தி இருக்காரு இல்லையா, மனிதனிடம் அன்பு செலுத்துவது, தாவரங்களிடம் அன்பு செலுத்துவது. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு படி மேல போய் கண்ணப்ப நாயனார் எது மேல அன்பு செலுத்தினார்? அன்பை பிரதிபலிக்க தெரியாத முடியாத ஒரு கல்லின் மீது அன்பு செலுத்தினார். கல்லிலிருந்து ரத்தம் வந்தா கண் எடுத்து அப்ப முடியுமா? ஆனா அவர் என்னவா, கட்டி தழுவின சிவலிங்கத்திற்கு ரத்தம் வந்த உடனே அவரால் என்ன பண்ண முடியல, தாங்க முடியல, தான் கண்ணை பேட்டெடுத்து வச்ச. அப்படிப்பட்ட அன்பு அவருக்கு. சரி சுவாமி, அருள் இருந்த காரணத்தினாலே அவருக்கு அன்பு இருந்திருக்கும் நீங்க வியாக்கியானம் சொல்றேன். எப்பொழுது ஒருவரிடம் அன்பு வெளிப்படும்? யார் ஒருவரால் அன்பை வெளிப்படுத்த முடியும்? யாருக்கு அறிவு இருக்கிறதோ அவரால் மட்டும்தான் அன்பை வெளிப்படுத்த முடியும். யாருக்கு அறிவு இருக்கிறதோ அவரால் மட்டும்தான் அன்பை வெளிப்படுத்த முடியும். அப்ப யாருக்கு அறிவு இருக்கும்? நம்ம நிறைய பேரை திட்டி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அறிவு கட்டத்தனமா நடந்துக்கிறியே அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் நம்ம பயன்படுத்துறோம்ல. அப்ப யாருக்கு அறிவு இருக்கும்? யார் ஒருவர் கல்வியை சரியான முறையில் கற்கிறாரோ அவருக்கு அறிவு இருக்கும். அப்ப கல்விக்கும் அறிவுக்குமான வித்தியாசம் என்ன? கல்வி என்பது நாம் மூளையிலே உள்ளே கொண்டு போடுவது, அறிவு என்பது அதை நாம் வெளிக்கொணர்வது. அப்பதான் இப்ப எல்லாம் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? அதீத அருள் இருந்த காரணத்தினாலே கட்டாயமாக அவருக்கு அன்பு இருந்திருக்க வேண்டும். அன்பு இருந்த காரணத்தினாலே அறிவு இருந்தால் மட்டும்தான் அன்பு இருக்கும். யார் ஒருவர் அதிகமாக படிக்கிறாரோ அவருக்குத்தான் அறிவு இருக்கும். அதனாலதான் சுந்தரமூர்த்தி நாயனார் எழுதினார், இப்போ அருள் இருந்து சிவபெருமான் காட்சியளித்த காரணத்தினாலே கட்டாயமாக கண்ணப்ப நாயனார் என்ன பண்ணிருக்கணும்? படிச்சிருக்கணும் அப்படின்னு எழுதினார். அதனால இப்ப நம்ம அந்த இரண்டு விஷயங்கள் பார்த்திருக்கோம் இந்த இடத்துல. இப்போ ஒண்ணு குரு ஏன் அவசியம், குருனா யார், நம்ம சமூகத்துல நம் சான்றோர்கள் ஆன்றோர்கள் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தோம். இந்த பக்கம் இன்னொன்னு அருள், அருள்னா எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ நான் பொறுமையா என்ன பண்றேன், முன்னுரையை முடித்துட்டு இப்ப நான் பொறுமையா உபன்யாசத்துக்குள்ள போக போறேன்.